பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுபவர்களை கைது செய்வது தவறான அணுகுமுறை என முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், பணி பாதுகாப்பு, இறந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எழும்பூரில் உள்ள மேலாண்மை இயக்குநர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாநில தலைவர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான பணியாளர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அங்கிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடை அடைப்பு நாங்கள் அறிவிக்கவில்லை, வேலை நிறுத்தம் அறிவிக்கவில்லை. கடைகள் வழக்கம் போல் இயங்கும். எங்கள் கோரிக்கைகளில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. ஒருவேளை இன்று மாலை எங்கள் விடுதலை செய்யப்பட்டால் அப்போதும் எங்கள் பயணம் தலைமைச் செயலகம் நோக்கியதாகத்தான் இருக்கும். எங்களுக்கு பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் என்ற 3 அடிப்படையான கோரிக்கைகளில் அரசு தரப்பிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் வரை எங்கள் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தார். அப்போது காவல்துறையின் கைது நடவடிக்கைக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். கடை அடைப்பு நாங்கள் அறிவிக்கவில்லை, வேலை நிறுத்தம் நிரந்தரப்படுத்தணும், சம்பளத்தை உயர்த்தணும் அப்படின்னு முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அழைச்சி பேசுங்க, 2 நெருக்கடியும் பேசி என்ன முடிவுன்னு ஒரு முடிவுக்கு வருவோம். யாரும் வன்முறையாளர்கள் கிடையாது, அராஜகம் பண்றவங்க கிடையாது. இது தவறான அணுகுமுறை. இந்த தவறான அணுகுமுறை அரசு மாற்றிக்கொண்டு சங்கத்தை அழைத்து பேசி தீர்வு என்பதற்கு பதிலாக வேறு மாதிரியான அடக்குமுறைகள் மூலமாக பிரச்சனைக்கு ஒருபோதும் தீர்வு காணாது. எந்த அடக்குமுறையும் உலகத்தில் இதுவரை வெற்றி பெற்றது கிடையாது.